செய்திக்கு இப்போ ஆராதனை செய்திக்கு ஏதுவாக ரோமர் 1வது அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கலாம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் வைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஒரு நாட்களிலே நானும் இந்த தேவனை குறித்து அறியாத காலங்களிலே எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த உலகத்தை பார்க்கிறேன், வானத்தை பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன், நட்சத்திரத்தை பார்க்கிறேன், சூரியன் சந்திரனை பார்க்கிறேன். இன்னும் நாம் குற்றாலங்கள், மலைகள், மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில ஆண்டவர் கண்ணை திறக்கலன்னா இவைகள் யதார்த்தமாக இருக்கிறதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். யதார்த்தமாக இவைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கண்ணை திறக்கும் போதுதான் நமக்கு தெரியுது எவ்வளவு அழகா ஆண்டவர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. இல்லைன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு போகிற ஒரு காலத்துல தான் அதிகமாய் காணப்படும். ஆனா இவைகளை குறித்து நம்ம என்ன செய்ய முடியுமா? ஒரு நாள் கணக்கு சொல்ல வேண்டும். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்க இவைகள் எல்லாம் தேவனுடைய வல்லமை, அவருடைய தேவத்துவம் எல்லாம் இப்படி உலகத்தை படைத்து நாம் உலகத்தை அனுபவிக்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். இருந்த போதிலும் இந்த தேவனை அறியவில்லை. காரணம், அது கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய வல்லமை, தேவத்துவம், அது நம்ம கண்ணுக்கு புலப்படாதது. அதனால அவைகளை நாம் அறியாமல் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, மனம் போல, விருப்பம் போல, நமக்கு விருப்பமான தெய்வங்களையும் வணங்கி கொண்டவர்களாக இருந்தோம். உதாரணத்துக்கு இப்போ சொன்னீங்கன்னா, ஒரு புளியம்பட்டி எடுத்துக்கிடுங்களேன். அங்கே எப்படியாவது போயிடணும். அது பக்தியா? பக்தி கிடையாது. கூட்டம் நிறைய போகுது, எப்படியாவது போகணும், எப்படியாவது போகணும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை. அதுக்குள்ள சின்ன ஒரு பயம் இருக்கும். தொழில் ஆரம்பிக்க போகிறோம், பணம் ஏறுறதுக்கு புதுசாக ஆரம்பிக்க போகிறோம், போய் ஒரு முட்டையை போட்டு வந்துடுவோம், இப்படி ஒரு நம்பிக்கை. ஆக இப்படி எதையெல்லாமோ நம்ம நினைச்சதெல்லாம் ஜனங்கள் யார் யார் எதெல்லாம் செய்கிறாங்களோ அதை நாமளும் செய்வோம். கடந்த 2-3 நாளைக்கு முந்தி ஒரு பையன் சொன்னான், நாங்கள் கோயம்புத்தூருக்கு வேன் பிடிச்சி போகிறோம். எதுக்கு? ஈசா மையத்துக்கு போகிறோம். இங்கே என்ன இருக்கு? அவன் டான்ஸ் ஆடுற போகிறத பார்க்க போகிறாங்க. எப்படி இருக்கு? இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த உலகம் நமக்காக உண்டாக்கப்பட்ட இந்த தேவனுடைய வல்லமையை அறியாமல் நானும் அப்படித்தான் இருந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் உண்மையிலே இந்த வானத்தை பார்க்கும்போது இந்த வானம் எதை காட்டுகிறதா இருக்கிறதா? 19வது சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. இந்த வானத்தை பார்த்தாலே தேவனுடைய மகத்துவத்தை தான் வெளிப்படுத்துது. அவருடைய கரங்கள் தான் இதை உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய கிரியைகள் தான், அவருடைய கையின் கிரியைகள் தான் இதை செய்கிறது. அப்படிங்கிறத நாம் அறியாட்டா கூட இதை பார்த்தாலே நினைக்கணுமா? இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போய் அன்னைக்கு எனக்கு தெரியாதேன்னு சொன்னால் ஒருத்தரும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாதான். ஒருத்தரும் போக்கு சொல்ல முடியாது. அவருடைய தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தெய்வ தத்துவம், இவைகள் எல்லாம் நமக்கு இந்த உலகம் உண்டானது முதல் எல்லாவற்றையும் காண்பிக்க இருக்கிறதா இருந்தும் ஒருவனும் போக்கு சொல்ல முடியாது.
இந்த வானங்கள் அவருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய கையின் கிரியைகளை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் பார்த்திருந்தும் கூட நாம் என்ன செய்யறதில்லை, அவரை அறியவில்லை. இதை உண்டாக்கின தேவனை நான் மகிமைப்படுத்தவில்லை. அதுக்கு பதிலாக அதை தேவன் என்று அறிந்திருந்தோம். அவர் என்ன செய்யறோம், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் என்ன செய்யறோம், உயிரில்லாத ஒரு உருவத்தை செய்து வைத்து கண்ணு மூக்கு காது வைத்து அதை வணங்குகிறவர்களாக நாம் காணப்பட்டோம். அப்படித்தான் நாம் முன்னே உள்ள வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை அப்படிப்பட்டவைகளாக தான் இருந்தது. விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாக தான் நாம் காணப்பட்டோம். அதனுடைய தேவனுடைய மகத்துவங்களை நாம் இப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தும் அந்த தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக விக்கிரகங்களை நாம் வணங்கி கொண்டு இருந்தோம். அதை மகிமைப்படுத்தி கொண்டு நாம் இருந்தோம். அதனால நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறி போகிறோம், சிந்தையிலே நாம் யாரா மாறி போகிறோமோ வீணர்களாகி போகிறோம். அதாவது பிரயோஜனமற்றவர்களாக போகிறோம். 2 ராஜாக்கள் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 15வது வசனம். அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவர்களுடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று ஆண்டு எதை செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்து சொல்லி இருந்தாரோ அந்த ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, அவங்க என்ன செய்றாங்க, வீணான விக்கிரகங்களை உண்டாக்கி வீணர்களாகி போனார்கள், பிரயோஜனமற்றவர்களாகி போனார்கள். இப்படிப்பட்ட ஒருத்தர்களாக தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாட்களிலே காணப்பட்டோம். வீணர்களாக காணப்பட்டோம், வீணானவர்களாக இருந்தோம், தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரங்களாக நாம் காணப்பட்டோம். நமக்கே பிரயோஜனமாக நமக்கு விரும்பினதை நாம் செய்து கொண்டு தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மனம் போல வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஜனங்கள் செய்கிறதை செய்யக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டாரோ அதைத்தான் செய்கிறவர்களாக அவர்களும் மாறி போனார்களாம். அதைத்தான் நாமளும் செய்துகிட்டு இருந்தோம். இந்த உலகத்தின் வழிபாடுகள் படி இந்த உலகம் என்ன செய்தோ அவைகளை நாம் செய்து கொண்டவர்களாக இருந்தோம். இன்னும் எரேமியா புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் அந்த எரேமியா மூலமாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்னிடத்தில் அப்படி என்ன அநியாயத்தை கண்டீர்கள், மாயை பின்பற்றி இந்த விக்கிரங்களை வணங்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருந்தோம். இந்த வானத்தை படைச்சிருக்கேன், பூமியை படைச்சிருக்கேன், சகல உலகத்தினுடைய காரியங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சோம். என்னை விட்டு விக்கிரகங்களை வழிபட போகிற அளவுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க எதை தெரிந்து கொண்டார்களாம், அதே 2வது அதிகாரத்தில் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 காரியங்களை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்களா, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆக தேவனை அறிந்திருந்தோம், தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் எப்படிப்பட்டதை தெரிந்து கொள்கிறாங்க, ஜீவ ஊற்றாகிய அவரை விட்டு வெறும் தண்ணியே நிற்காத வெறும் தொட்டியை போய் தெரிந்து கொண்டார்கள். வெறும் தண்ணி தொட்டி ஓட்ட இருந்தால தண்ணிகள் நிற்குமா, தங்குமா, தாகம் தீருமா, தாகத்துக்கு தண்ணி கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. அதை தெரிந்து கொண்டார்களாம். ஜீவ ஊற்றாகிய அவர் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விட்டார்கள். இப்படித்தான் நம்மளும் ஒரு நாட்கள் என்ன செஞ்சோம், இந்த தேவனை அறியாமல் இப்படிப்பட்ட தொட்டிகளை தான் நாம் ஜீவ ஊற்று கிடையாது. தாகம் தாகம் தாகம், ஒரே தாகம், உலகத்தின் தாகம், உலகத்தினுடைய காரியங்களில் இழுப்பு. அது எப்படி தாகம் தீரும்? அதெல்லாம் வெடிப்புள்ள தொட்டியாகி போச்சுதே.
நம்ம பின்பற்ற அந்த வழிமுறைகள் வழிபாடுகள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய காரியங்களில் மூழ்கி கிடக்கிறது தானே. மேலும் 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 அவைகளில் மூழ்கி கிடந்தோம். இந்த ஸ்திரீ கூட யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ என்னச்சுரா தண்ணீர் எடுக்க வருகிறாள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பேசுகிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னுட்டு. நான் சமாரியா இருக்கேன், நீ யூதனா இருக்க, ஆண்ட தாகத்துக்கு தா என்று கேட்கிறீரே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கிறவர் இன்னாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே ஏன்ட்ட கேட்டிருப்ப அப்படிங்கிறாரு. உமக்கு எப்படி தண்ணீர் வரும்? நீர் கையில் ஒரு தோண்டி பட்டையும் கிடையாது, வாளியே கிடையாது, கிணறும் ஆழமா இருக்கு, நீ எப்படி எனக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீரை நீ குடிச்சால் உனக்கு ஒரு காலமும் தாகமே வராது அப்படிங்கிறார். அவ அப்புறம் கேட்கிறா, அந்த தண்ணீரை எனக்கு தாரும். உண்மையில வாழ்க்கையில தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் அவளுக்கு பேர் என்ன பேரு? ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பெயர், மோசமானவள் அப்படிங்கிற ஒரு பெயர். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அவள் சந்தித்த போது அந்த ஜீவ ஊற்றாகிய தண்ணீர் அவரிலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று கேட்டபோது இப்போ அவள் சொல்ல கேட்ட அநேகர் அவரை பார்க்கும்படியாக அநேகர் வந்தார்கள். இங்கே 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம், 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும், நான் தாகம் எடுக்காமல் இருப்பதற்கு எனக்கு நீர் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அந்த ஜீவ ஊற்றாகிய அந்த தண்ணீரை அவர் கொடுக்கும்போது அவளுடைய சொற்கள் அந்த கிராமத்திலே எடுபடுகிறது. அந்த ஊரிலே போய் அவள் சொல்லி அநேகரை அழைத்துட்டு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஜீவ ஊற்று அவரிடத்திலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. அங்கே பார்க்குறோம் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இந்த தண்ணீர், இந்த ஜீவ ஊற்று எப்படி வருகிறது, எங்கே இருந்து வந்துச்சு? யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் தெரிந்து கொண்டு தாகத்தோடு உலகத்தின் தாகத்திலே, உலகத்தின் பாவத்திலே, உலகத்தின் இழுப்பிலே இந்த உலகத்தோட மூழ்கி கிடந்த போது நமக்கு அந்த ஜீவ தண்ணீரானது இயேசு கிறிஸ்துவனுடைய விழா குத்தப்பட்ட போது அங்கே உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தேவனிடத்திலிருந்து தாகம் தீர்க்கக்கூடிய அந்த ஜீவ ஊற்று நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால நாம் இன்னைக்கு எங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம்? தேவன் மேல தாகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தேவனை அறிகிற அறிவின் தாகத்துக்காக நம்ம இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு உலகத்தின் இழுப்புக்காக உலகத்தில் உள்ள அந்த இழுப்பின் தாகத்தில் ஓடிக்கிட்டு அலைஞ்சோம். இன்னைக்கு தேவனை இன்னும் கிட்டி சேரக்கூடிய அந்த தாகம் இன்னும் ஒவ்வொரு நாளும் அந்த தாகத்திலே ஆண்டு நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். ஆக அந்த விழாவிலே ஈட்டியாலே குத்தப்படுவதற்கு அவர் அங்கே என்ன செய்கிறாரு? அந்த கல்வாரி சிலுவைகளே அவர் அங்கு தொங்கிக் கொண்டவராக இருக்கிறார். அவர் ஏன் அங்கு தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும்? கல்வாரி சிலுவையில் ஏன் அவர் அங்கு தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும்? உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனம். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அங்கே மரத்திலே தொங்கப்படாது. இரவுல இணைஞ்சிடணும், இறக்கி எப்படியாவது கொண்டு அடக்கம் பண்ணிடணும். இப்படித்தான் தேவன் மரத்தில் தூக்கப்பட்ட யாரா அவன் தேவனாலே சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பிரமாணம் அங்கே இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பிரமாணத்தின்படியே இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி அதே சாபத்தை அவர் மேலே சுமத்தி அவர் எங்கே செய்றார் பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏற்கனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க என்ன செய்யணும்? மரத்தில் தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதனால இரவு அவனுடைய பிரேதம் அங்கே தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அதை கொண்டு போய் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணிடணும். அதே சாபத்துக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சாபத்துக்கு உட்படுத்தி அவர் எங்கே செய்யறாங்க? மரத்தில் அங்கே தொங்குகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி தொங்கிவிட்டு இருக்கும்போது தான் அவரை என்ன செய்கிறாங்க? பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்க போகுது. அவங்கள சிலுவையில் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே கழட்டி என்ன செஞ்சிடணும்? அடக்கம் பண்ணிடணும். அவன் சாகட்டா கால் எலும்ப ஒட்டிச்சினாலும் கொண்டு புதைச்சிடணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனால் போய் பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? மரித்த நிலைமையில் இருக்கார். கள்ளனுக்கு அப்படி இல்லை, காலை ஒடிச்சு தான் கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து காலை ஒடிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் அங்கே மரித்து போயிருக்கிறார். உடனே மரித்துட்டாரான்னு பார்க்குறதுக்கு ஈட்டியை வச்சு குத்தி பார்த்தாங்க. அங்கே உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததாக இருக்கிறது. ஒருவேளை அவங்களுடைய பார்வையில் அது சபிக்கப்பட்டவராக அங்கே பிரேதம் தொங்கக்கூடாது, எப்படியாவது இதை கொண்டு அடக்கம் பண்ணிடணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்து எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பினால அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள சாபத்தின்படி அங்கே காணப்பட்ட ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தி, எனக்கு இந்த உலகத்தின் உள்ள தாகத்தில் அலைந்த, பாவத்தில் அலைந்த, இந்த உலகத்தின் இழுப்பினால வந்த சாபங்கள் எனக்கு உண்டு. நியாயப்படி நான் தான் தண்டிக்கப்பட வேண்டும், நான் தான் அடிக்கப்பட வேண்டும். எனக்கு பதிலாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையில அந்த சாபத்துக்கு உட்படுத்தி அவர் எங்க சிலுவையில தொங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த தேவாதி தேவன் அந்த விழாவில் இருந்து புறப்பட்ட அந்த தண்ணீர், அந்த இரத்தம் நமக்கு ஜீவ ஊற்றாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் இன்றைக்கு இந்த தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று வாய் நிறைய சொல்லும்படி, நான் ஒரு காலம் சாபத்துக்குரியவனாக கடந்தோம். பாம்பு வாசலில் படுத்துக்கிட்டு தான் தெரியும், சாபம் படுத்துக்கிட்டு தான் தெரியாது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்கே படுத்திருக்கோம்? வாசப்படியில் படுத்திருக்கோம். நமக்கு அப்படித்தான் சுற்றி சுற்றி நம்மளை அலைஞ்சுது. பாவமும் சாபமும் நம்மை சுற்றி கொண்டதாக இருந்தது. நம்முடைய நிழலை எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த தேவன் நம்மளுடைய எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் சாபத்தையும் அவர் வாங்கி, அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமாக்கப்பட்டபடினாலே நமக்கு இனி சாபம் இல்லை. நாம் அந்த பரிசுத்த தேவனை ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த ஜீவ ஊற்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த தேவாதி தேவனை நாம் ஆராய்த்து தொழுது கொள்வோம்.